ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? அப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான 20 டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எக்ஸாம் அதிகமாக எழுதும்போது உங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமாக வரும். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அதிகமாக எழுதும்போது உங்களுக்கு கையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். அதுக்காக ஒரு 3 டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இருந்து பழக்கப்படுத்துங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிப்ஸ் இதை வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு 10 டைம்ஸ் பண்ணிட்டு இருங்க. நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இப்படி காமிப்பீங்கள்ல, ஸ்டாப் நிறுத்துன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி பண்ணுங்கள். இப்படி ஒரு 10 வாட்டி, இப்படி ஒரு 10 வாட்டி இந்த மாதிரி பண்ணுங்கள். தேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி பண்ணுங்கள். இந்தமாரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹேண்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் எழுதுறதுக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக க்ளீனாக எழுதுவீங்க. நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அந்த பயத்தினாலே ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அந்த பயத்தினாலே நீங்கள் படித்தது கூட தப்பாக எழுதுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் பயப்படாமல் ஒரு கான்ஃபிடண்ட்டாக எழுதுங்க. கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு எதுவுமே வந்துட போகிறது கிடையாது. நீங்கள் எழுதுறது தான் எக்ஸாம், ஓகேங்களா? உங்களுக்கு அந்தளவுக்கு பயப்படாதீங்க. பாயிண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எக்ஸாமில் கொஷின் பேப்பர் வாங்கினோடனே எல்லாத்தையும் முதல்ல ரீட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ரீட் பண்ணி உங்களுக்கு எது எதுலாம் தெரியுதோ அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொஷினை மட்டும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஏன்னாக்கா நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் தெரியாத கொஷின்லாம் அட்டன் பண்ணும்போது உங்களை படிக்காத பையன் நினச்சிங்கன்னு அவங்க பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணும்போது தப்பாக திருத்துறதுக்கான எல்லாத்தையும் ஒரு கேர்லெஸ்ஸாக அவங்களுக்கு வந்து ஒரு கேர் எடுத்து திருத்துறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னாக்கா, 2 மார்க்னாக்கா 2 to 4 லைன், அதே 5 மார்க்னாக்கா 8 to 10 லைன் அந்த மாதிரி எழுதுங்க. நீங்கள் அதிகமாக எழுதுறதால உங்களுக்கு டைமும் அதிகமாக ஆகிடும். உங்களுக்கு அதாவது நீங்கள் மெனு கார்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஹோட்டலில் போனீங்கன்னாக்கா அதில் தெரியும் எந்த ஃபுட்டுக்கு இவ்வளோ ஒரு ரேட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு 2 மார்க்னால் அதுக்கு தகுந்த மாதிரி லைன் எழுதுங்க. 5 மார்க்னால் அதுக்கு தகுந்த மாதிரியான லைன் எழுதுங்க, ஓகேங்களா? நீங்கள் அதிகமாக எழுதுறதால உங்களுக்கு எதுவும் மார்க் அதிகமாக போட போகிறது கிடையாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுத்துங்க. பாயிண்ட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸாமில் நீங்கள் எல்லா கொஷினும் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நீங்கள் எல்லா கொஷினும் முதல்ல அட்டன் பண்ணாதீங்க. அப்படி அட்டன் பண்ணிங்கனாக்கா, இப்போ 2 மார்க்கில் ஒரு 5 கொஷின் அட்டன் பண்ணாக்கா, நீங்கள் 7 கொஷின் அட்டன் பண்ணிங்கனாக்கா அதில் வந்து மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட போகிறது கிடையாது. நீங்கள் முதல்ல எது எழுதுனீங்களோ அதுதான் ரைட்டான ஆன்சராக இருக்கும். ஏன்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எழுதும்போது அது தப்பாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டில் எழுதும்போது 6வது 7வது கொஷின் எழுதும்போது அது ரைட்டாக இருக்கும். ஸோ அந்த கொஷினுக்கான மார்க்கை வந்து போட மாட்டாங்க. நீங்கள் எது தெரியுமோ கான்ஃபிடண்ட்டாக இது 100% தெரியுனாக்கா அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதுங்க. 5 கொஷின் எழுதுனாக்கா 5 கொஷின் மட்டும் எழுதுங்க. அதிகமாக எதையும் எழுதாதீங்க. பாயிண்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எக்ஸாமில் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கனாக்கா அதை வந்து போட்டு எல்லாத்தையுமே போட்டு கிறுக்காதீங்க. எக்ஸாம் சிம்பிளாக பென்சிலால் ஒரே ஒரு கோடு மட்டும் போடுங்க. அதுவே ஒரு பேராகிராஃப் தப்பாயிடுச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுனாக்கா, லெஃப்ட் சைடில் நீங்கள் கொஷின் நம்பர் போடுங்க பார்த்தீங்களா, அந்த சைட்லேருந்து இப்படி ஒரு கார்னர்லேருந்து இப்படி ஒரு கோடு போடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கூட பிக்சர் காமிக்கிறேன், ஓகேங்களா? பாயிண்ட் நம்பர் 7 பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸாமில் நீங்கள் கொஷின் பேப்பரை ஃபுல்லாக வந்து படிங்க. அதை வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் படிச்சுட்டு ஹவு கேன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு அது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒய் கேன் ஆன்சராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமில் அந்த கொஷின் பேப்பரை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணது உங்களுக்கு நல்லது. பாயிண்ட் நம்பர் 8 ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பழைய பேனாவை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எக்ஸாம் டைமில் போய் புது பேனா எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா அந்த பென் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வராது. ஸோ அப்படியே வந்தாலும் அது இங்க் லீக்கேஜ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். ஸோ நீங்கள் உங்களால் ஃபாஸ்ட்டாகவும் எழுத முடியாது, உங்களால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அது பேசிக் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமில் ஒரு பென்னு வாங்கி அதை வந்து பழக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 9, நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு 10 கொஷின் எழுத சொல்லியிருக்காங்கனாக்கா அதில் உங்களுக்கு ஒரு 8 கொஷின் மட்டும் தெரியுனாக்கா அந்த கொஷினை வந்து அப்படியே விட்டுறாதீங்க. நீங்கள் அந்த கொஷினில் 8 கொஷின் எழுதிட்டு இருக்க கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த 2 கொஷினுக்கான நம்பரை வந்து போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த லைன் தெரிஞ்சுக்குதோ, ஃபஸ்ட் லைன் தெரிஞ்சுங்கன்னா ஃபஸ்ட்டு, லாஸ்ட் 2 லைன் தெரிஞ்சுக்கனாக்கா அந்த லாஸ்ட் 2 லைன் மட்டும் எழுதுவீங்க. அப்படி இல்லையா, மேக்ஸில் இப்போ ஏன்னா ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபார்முலாஸ் மட்டும்னாச்சும் எழுதி வைங்க. ஸ்டெப்ஸ் மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி இல்லைனாக்கா சயின்ஸ் மாதிரியான சப்ஜெக்டில் ட்ராயிங்ஸ்னாச்சும் வரைஞ்சி வைங்க. அப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது.
பாயிண்ட் நம்பர் 10, நீங்கள் எக்ஸாமில் எப்பவுமே தெரியாத கொஷினை ஃபஸ்ட்டு எழுதாதீங்க. அப்படி எழுதுனீங்கனாக்கா உங்களுடைய நீங்கள் வந்து படிக்காத பையன் நினச்சிக்கின்னு பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறவங்க உங்களை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி திருத்துவாங்க. உங்களுக்கு மார்க்கு குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா தெரியாத கொஷினை கடைசியில் எழுதுங்க. பாயிண்ட் நம்பர் 11, ஒரு கொஷினுக்கு ஆன்சர் எழுதும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஞாபகம் வரலனாக்கா அது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் மற்ற கொஷினை தெரிஞ்ச கொஷினை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அது கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அப்படியே ஞாபகம் வரலனாக்கா லாஸ்ட்டில் இருக்கிற 2 லைன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. நம்பர் 12, இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 பேப்பரில் எது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கே தெரியும், பாயிண்ட்டாக போட்டு எழுதிருக்க பேப்பர் தான் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாயிண்ட் போடாமல் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக எழுதி வச்சிங்கனாக்கா அவங்களுக்கு எக்ஸாமில் வேல்யூவேஷன் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு திருத்துறவங்களுக்கு எதுவுமே புரியாமல் உங்களுக்கு கோடு அப்படியே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணவங்களுக்கு கரெக்டாக தெரிகிற மாதிரி பாயிண்ட்டாக போட்டு எழுதுங்க. அப்படி எழுதினீங்கனாக்கா மற்றவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 13, எக்ஸாமில் சில கொஷினுக்கு ட்ராயிங்ஸ் வரையணுனாக்கா அல்லது ஏதாவது ஒரு கொஷினுக்கு தெரியலனாக்கா ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கனாக்கா பாயிண்ட்டை மட்டும் போட்டு வச்சுருவாங்க. அதாவது அந்த கொஷின் நம்பர் போட்டு அப்படியே பிளாங்காக விட்டுருவாங்க. லாஸ்ட்டில் அவங்க எழுதும்போது அதை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஃபேஸ் பற்றாமல் அதை வந்து சின்னதாக எழுதுறதுக்கு சின்னதாக ட்ராயிங்ஸ் வரைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மார்க்கும் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுனாக்கா ட்ராயிங்ஸ் வரையணும்னாக்கா அந்த கொஷினை முடிச்சுட்டு அடுத்த கொஷினுக்கு ஜம்ப் ஆகுங்க. ஸோ அந்த கொஷினை பிளாங்காக கொஷின் நம்பர் மட்டும் போட்டு வைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாயிண்ட் நம்பர் 14, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எழுதும்போது இதுவா அதுவான்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், உங்களுக்கு தெரியல ஃபஸ்ட்டு இதுதான் சரின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்களே அந்த கொஷினே நீங்கள் எழுதி வைங்க. பாயிண்ட் நம்பர் 15, ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே ஒரு இதுவாக இருக்கும், ரொம்பவுமே கொடையாக எழுதுவாங்க, ஒரு மேலே எழுதுவாங்க, கீழே எழுதுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிமிர்ந்து உட்காந்து உங்களுடைய பெண்ணை லேசாக பிடிச்சி கரெக்டாக எழுதுங்க. அப்படி எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகமாகவும் எழுத முடியும், உங்களுக்கு கையும் வலிக்காது, நீங்கள் நிமிர்ந்து எழுதும்போது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக க்ளீனாக எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் சொல்கிற விஷயம் பேப்பரில் நீங்கள் எழுதுகிற விஷயம் திருத்துறவங்களுக்கு கரெக்டாக புரியும். பாயிண்ட் நம்பர் 16, நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் சரியான அந்த ஒரு விரல் லெவலுக்கு கேப் விடணும். அதேமாதிரி ஒரு லைனுக்கு கரெக்டான ஒரு கேப் விடணும். அதிகமாகவும் விடக்கூடாது, கம்மியாகவும் விடக்கூடாது. ஸோ அது எப்படின்னு நீங்கள் எழுதும்போது எப்பவுமே எக்ஸாம் நீங்கள் ஸ்கூலில் எழுதும்போது அப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 17, இப்போ பார்ட் ஏல நீங்கள் ஒரு கொஷின் எழுதுறீங்கனாக்கா அந்த 10வது கொஷின் எழுதுறீங்கனாக்கா அதுக்கு அடுத்த கொஷின் வந்து இதிலே எழுதாதீங்க. நீங்கள் வந்து பார்ட் ஏல எழுதுகிற கொஷின்னு அதில் ஃபுல்லாகவே எழுதுங்க. மற்ற பாட்டுக்கு ஜம்ப் ஆகாதீங்க. இல்லை கொஷின் நம்பர் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே அவங்க வந்து பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணவங்களுக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட் ஏல இருக்குதுனாக்கா அந்த கொஷினை எல்லாமே அட்டன் பண்ணிட்டு அடுத்த பாட்டுக்கு ஜம்ப் ஆகுங்க. ஒரே இதில் நீங்கள் பார்ட் பியும் எழுதாதீங்க. அந்த மாதிரி எழுதினாக்கா பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணவங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கும். 18, எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் கொஷின் பேப்பர் வச்சு உங்களுடைய பேப்பரில் கரெக்டாக நீங்கள் கொஷின் பேப்பர் போட்டிருக்கீங்களா இல்லை கரெக்டாக ஆன்சர் எழுதிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி நீங்களே ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி நீங்கள் அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். இல்லைனாக்கா நீங்கள் எல்லாமே எழுதிட்டு பிறகு உங்களுக்கு வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ என்னன்னாக்கா நீங்கள் எழுத முடிச்ச பிறகு அதில் ஏதாச்சும் தப்பாக கூட எழுதிருப்பீங்க. அதில் 12வது கொஷினுக்கு பீன் போகிறதுக்கு ஏன் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக நீங்கள் அதை வந்து திருத்தத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி திருத்தும் போது பென்சிலால் நீங்கள் லைட்டாக ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுதுங்க. அது வேல்யூவேஷன் பண்ணவங்களுக்கு புரியும். நம்பர் 19, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நாள் 4 to 5 hours மினிமம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கி ஆகணும். அப்படி தூங்கினா தான் உங்களுடைய மைண்டு வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக ஃப்ரீயாக ரொம்ப ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி நீங்கள் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக லிமிட்டாக சாப்பிட்டு போங்க. ரொம்பவும் அதிகமாகவும் இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் நார்மலாக அழகாக சாப்பிட்டு போங்க. பாயிண்ட் நம்பர் 20, கடைசி பாயிண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நாள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இதை படிச்சுட்டேன் அது படிச்சுட்டேன் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் அதிகமாக பேசாதீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு படித்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் வந்து கிளியராக போயிட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ கைஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.